ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பாலில் தண்ணி சேர்க்க வேண்டாம். பால் ஃபுல் க்ரீம் மில்க் பால் எடுத்துருக்குது. இன்றைக்கி இளநீ பாயசத்துக்காக நம்ம தென்னை மரத்தில் உள்ள இளநியை பறிக்க போகிறோம். இந்த பாலை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்னஸ் வர்றது வரைக்கும் கொதிக்க விடணும். பால் கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிடணும், ஏன்னா பால் அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா கொதி பால் நம்ம நல்லா வற்றி சுண்டி ஒரு ஆஃப் வர்றது மாதிரி கொதிக்க விடணும். இப்போ பால் நல்லா கொதித்து சுண்டி வருது. நமக்கு அது பார்த்தாலே தெரியுது. அந்த பாத்திரத்தில் சைடில் எல்லாம் கொஞ்சம் நல்லா இது கட்டி ஆகிற அந்த இது தெரியுது. நமக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இது ஏலக்காய் போடுறதுக்காக 1 ஸ்பூன் சுகரில் 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் இந்த பாயசத்துக்கு நமக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம பாலை கொஞ்சம் சூடாற வச்சிடலாம். இனி பாயசத்துக்காக இளநீ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இளநீ நான் செந்தங்கு இளநீ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா சாதா இளநீ கூட எடுத்துடலாம். இளநீ வாங்குறப்ப கொஞ்சம் இலசான இளநீ பார்த்து எடுத்துக்கோங்க. இளநீ தண்ணியை எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா இளநீ தண்ணியை நம்ம 2ஆக எடுத்து சேர்க்க போகிறோம். இளநீ தண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த தேங்காயில் உள்ள வழுக்கை எடுக்கணும். தேங்காயிலையும் வழுக்கை எடுத்து என்ன செய்கிறது, 2 ஆட்டு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் வழுக்கு ஒரு பாகம் கட் பண்ணி நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம். இது இன்னொரு பாகத்தை எடுத்து இளநீ தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுக்கணும். ஏன்னா அது பாயசத்தில் சேர்க்கணும். இப்போது மிக்சியில் இளநீ தண்ணியும் அந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு பாகம் இளநீ இந்த தேங்காயில் உள்ள வழுக்கும் இளநீயில் உள்ள வழுக்கு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். ரொம்ப மை மாதிரி வேண்டாம். இது போட்டால் தான் நமக்கு பாயசம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாயசத்தில் சேர்க்குறதுக்கு அண்டிப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். நெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறோம். இனி நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ காய்ச்சி வச்சுருக்கிற பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இளநீ தண்ணி எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. நல்ல ஃபர்ஸ்ட் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கு. 1 கிளாஸில் இளநீ தண்ணி, இளநீ வழுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இளநியை நம்ம இளநீ தண்ணி கூட மிக்ஸ் இந்த அரைச்சி கொரன்னு வச்சுருக்கோம். இவ்வளோ தான். இதை இனி மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஒன்று ஒன்றா சேர்த்து. இப்போ ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த இளநீ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம இந்த தேங்காய் வழுக்கு சேர்த்துட்டு நமக்கு அடுத்தது இந்த இளநீ தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த இளநீ தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் ஊற்றணும். இப்போ குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கம்மியாக கொஞ்சம் லிக்விடாக கொடுக்கலாம், இல்லை நமக்குன்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டத்துக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுகருமே இப்போ நம்ம பார்த்து நமக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இளநீ வழுக்கு அதை நம்ம அது கூட சேர்க்குறோம். இளநீ வழுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் எங்காக எடுக்கணும். கொஞ்சம் தேங்காய் இதுக்கு வராமல் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷான இளநியாக பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அண்டிப்பருப்பை நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்காக பவுலில் மாற்றலாம். இப்போ பவுலில் மாற்றிட்டு நம்ம அண்டிப்பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம்.
இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாதாம் இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பு இல்லை என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து எம்மியான அட்டகாசமான ஒரு டேஸ்டியான பாயசம். ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து பார்த்தா பாயசம் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.